மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ள 3ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ரா உள்ளிட்ட 10 தொகுதிகள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பிரபாகர். வரும் 7ஆம் தேதி 3ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள், இறுதிக்கட்ட பிரச்சாரம் எந்த அளவுக்கு அங்கு நடைபெற்று வருகிறது? விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஆக்ரா, பதைபூர் சிக்ரி, ஃபிரோசாபாத் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகின்றது. மத்திய மேற்கு பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளில் இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது. மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதி ஆக்ரா, நாம் நிற்கக்கூடிய ஆக்ரா தொகுதி தனி தொகுதியாக இருக்கின்றது. மற்ற தொகுதிகள் பொது தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை தென் மாநிலங்களை ஒப்பிடுகையில் இந்த மாநிலங்களில், வட மாநிலங்களில் மிக குறைவாக இருக்கும். மிக குறிப்பாக இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆக்ரா உள்ளிட்ட மற்ற தொகுதிகளில் பிரச்சாரம் என்பது தற்பொழுது சுணக்கமாகவே காணப்படுகிறது. வெயில் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டாலும் அதாவது பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும்பாலும் பாஜக சார்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான அணுகுமுறை என்பது மாநிலம் முழுவதும் இருப்பதாக மக்கள் கருதுகின்றார்கள். அதே வேளையில் நாம் இருக்கக்கூடிய இந்த ஆக்ரா தொகுதி மற்றும் இதை ஒட்டியிருக்கக்கூடிய சம்பல், அதே போல மற்ற இந்த 10 தொகுதிகள் என்பது ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு கோட்டையாக இருந்திருக்கின்றது. தற்பொழுது ஆனால் பிஎஸ்பி கட்சி சார்ந்து இந்த 10 தொகுதிகளில் 5 தொகுதிகள் மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றார்கள். தலித் மற்றும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு என்பது இந்த தொகுதியில் கணிசமாக இருக்கின்றது. அவர்களுடைய வாக்குகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்கும் என்பதால் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை சமாஜ்வாடி பார்ட்டி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் முன்னெடுத்து வருகின்றன. அதே வேளையில் பாஜக சார்ந்து இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் எஸ்பி சிங் பாகல் ஏற்கனவே அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவர் மீது அதிருப்தியும் இருக்கின்றது. கட்சிக்குள்ளேயே பல்வேறு அதிருப்திகள் இருப்பதால் இந்த முறை ஒரு ஜாதி சார்ந்து அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது பாஜகவிற்கு புரியும் என்று பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக முக்கியமான தலைவர்கள் நேரடியாக களத்தில் இதுவரை பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. சில இடங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். சமாஜ்வாதி பார்ட்டியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று முன்தினம் இங்கு பேரணி சென்றிருக்கின்றார். தொடர்ச்சியாக மிக முக்கிய தலைவர்கள் இல்லாமல் சிறிய அளவிலான பிரச்சாரங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றது. வரக்கூடிய 7ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பதால் அதற்கு முன்பாக தேர்தல் பிரச்சார களம் என்பது சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்கனவே கடந்த 2 வாக்குப்பதிவிலும் மிக குறைவான வாக்கு சதவீதம் என்பது இருந்திருந்தது. அதை தவிர்க்கும் விதமாகவும் தேர்தல் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையத்திலும் அதே போல தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளும் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதிகமான வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதை நோக்கி அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மே 7ஆம் தேதிக்கான அந்த பிரச்சாரம் என்பது மே 5ஆம் தேதி நிறைவடைய இருக்கின்றது. அதற்கு முன்பாக சில நாட்கள் இருப்பதால் உடனடியாக இந்த தீவிர பிரச்சாரம் என்பது அனைத்து கட்சிகள் சார்பிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு அவசியம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இங்கு பிரச்சாரம் என்பது சற்று சுணக்கமாகவே காணப்படுகின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த தலித் மற்றும் இஸ்லாமியருடைய வாக்குகளை பெறுவதற்கான தொடர் முயற்சிகள் சமாஜ்வாதி பார்ட்டி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் ஈடுபட்டிருக்கின்றன. இருப்பினும் இந்த வேட்பாளர்களை நிறுத்தாத 5 தொகுதிகளிலும் அந்த தலித் வாக்குகள் யாருக்கு விழப்போகின்றன, அந்த வெற்றி வாய்ப்புகள் என்பது யாருக்கு அளிக்கப் போகின்றார்கள் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிரபாகரன், உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.